வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஏகே வராரு வழி விடுறா. டேய் என்னடா எங்கள் தலையவே இந்தந்த டைலாக்லாம் பேச வச்சிருக்கிறீங்க. இருங்க பாய். சரி அப்படியே ட்ரெய்லர் மொத்தமாக எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அப்படியே சாங்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு வைபை செட் பண்ணிட்டு அப்படியே கதைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி விட்ட டீசர் எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஏகே மட்டும்தான் இருந்தா. அப்படி இதில் தான் சார் அவரை தாண்டி மற்ற எல்லா கேரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்கிறதே காட்டினாங்க. மார்க் ஆண்டனியோட பயங்கர ஹைப்புக்கு அந்த ட்ரெய்லர் கட்டில் சாங் யூஸ் பண்ணது செம்மையாக ரீச் ஆச்சு. அதெல்லாம் ஓகே, இங்கே இருக்கிறது ஏகே வாச்சே, இவர் எப்படி ஒத்துக்க வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்கன்னு தான் புரியல. சோ ஸ்வீட். மங்காத்தா டைலாக்க அவர்கிட்டே வில்லன் பேசுறது, அந்த பக்கம் மங்காத்தா மூமெண்ட்டை த்ரிஷாவையே ஷேர் பண்ண சொல்றது, இருங்க பயன்லாம் அவர் சொல்லுவார்னு நினைச்சு கூட பார்க்கலடா. இருங்க பாய். போன படத்துல 2 மாசம் முன்னாடி வந்த விடாமுயற்சி படத்துல மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்கன்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி பேசின மனுஷனை இங்க இருங்க பாய் காடு மேல 16 நம்பர் சொல்லுங்க பாய்லாம் சொல்ல வைக்கிறதுலாம் எப்படா சாத்தியம்? எல்லா மீம் மெட்டீரியலையும் ஏகே படத்துல கலந்து, ஏன் அவரோட படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் மொத்தமா கலந்துதான் இந்த ட்ரெய்லரே கொடுத்துருக்குது. அப்படி கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஸோ ஏகே ஃபேன்ஸுக்கு பக்கா பிரியாணியே தயாராகிட்டு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. பேட் பாய். வழக்கமாக மார்வல் யூனிவர்ஸில் ஏன் நம்ம எல்சியூவில் கூட ஏகப்பட்ட அந்த மூமெண்ட்ஸ்லாம் அந்த மூவிஸோட கனெக்ட் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லாமல், அதாவது இந்த படத்தோட இந்த படம் கனெக்ட் ஆகுதுன்னு இல்லாமல் மொத்தமாக ஏகே படங்களுடைய எல்லாத்தையும் கலந்து ஒரு புது யூனிவர்ஸை ஏகே யூனிவர்ஸாக உருவாக்குறாரு போல. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. அதாவது ஏகே எந்தெந்த படத்தெல்லாம் டானா, கேங்ஸ்டரா, வில்லனா இப்படி இருந்தாருன்னு லிஸ்ட் போடு. அந்த லிஸ்ட்டை வச்சு நான் ஒரு புது ஆரிஜின் ஸ்டோரி சொல்கிறேன்னு அந்த மூமெண்ட்ஸை எல்லாத்தையும் கலந்து ஒரு கதையை சொல்ல போகிறார் போல. நான் தாண்டா உனக்கு வில்லன். அண்ட் டீசர் அப்பவும் டைட்டில் விடும்போதும் ஓகே இது கேங்ஸ்டர் காப் டெவிலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிளம்பிச்சு. அண்ட் கேங்ஸ்டருக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணி இந்த சைக்கோவை பிடிக்க போகிறதா அந்த ரூட்டில் கதையும் போகல. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ ஏகே பையன் மேலேயே கையை வச்சதால அது வரைக்கும் குட்டாக இருந்தவர் பேடாக திரும்பவும் மாறி இல்லை அக்லியாவே அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க மொத்த பயிரையும் அழிக்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் போல. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டு தானே ஆகணும். என்னடா இந்த படம் பாஷா டெம்ப்ளேட்டாக இருக்குது, எல்லாத்தையும் வேணான்னு விட்டு குட்டா மாறணும்னு நினச்சி அமைதியாக இருக்கிற ஆளை திரும்பியும் ஆக்ரோஷமாக கூப்பிட்டு வராங்களா, அதே பாஷா டெம்ப்ளேட்டானா? அண்ட் இதில் ஒன்றும் அவர் அப்படியே உண்மையை மறைச்சி எதிரி கூட்டத்தை ஏமாற்றி அமைதியான நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் இவர் வாழ போல. நம்மால் டீசர்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கிறார். அங்கே பாருங்க அவ்வளோ பெரிய பில்டிங், நம்மால் வேற அப்படி கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கிறா. அப்படி ஸோ பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு ரெட் டிராகன்ங்கிறது இந்த கேங்ஸ்டர் கேங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவர்கிட்ட அடி வாங்கியவங்களுக்கு அவர் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது கிளியரா புரியும். மற்றபடி இப்போ ஒரு குட்டான குடும்பஸ்தனா ஒரு பிசினஸ் மேனா தான் நம்மளால வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனோட பிள்ளைய தூக்குனா நாமளும் பெருசா செட்டில் ஆகலான்னு வெறும் பிசினஸ் மேன் தானே இவன் என்ன பண்ணிட போறாங்கிறதுனால இந்த அர்ஜுன் தாஸ் கேங் கையை வச்சிருக்கலாம். அண்ட் நம்மளும் தனியாவே நான் டீல் பேச வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்தையாளா இருந்து ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு நவுத்துனதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இவர் ரெட் டிராகனா, இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்காங்கிற விஷயம் நம்ம அர்ஜுன் தாஸுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவரே ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி ஸோ அர்ஜுன் தாஸ் இவருடைய மொத்த விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் முட்டிக்கிற விஷயங்களா, 2 கேங்குக்குள் நடக்கிற சம்பவங்களா இது இருக்கலாங்கிற மாதிரி தோணுது. இனிதான் கேமே ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் இவரை பார்த்த விதமாகவும் அதுக்கப்புறம் நம்மளால முழுசாக ரெட் டிராகனா அவர் போட்ட ரூலை அவரே பிரேக் பண்ணிட்டாருங்கிற மாதிரி நான் அக்லியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன்டான்ற மாதிரியே அதுக்கப்புறம் செய்ய போகிற சம்பவங்களாக இருக்குன்னு தோணுது. நடுவில் அவர் ரெட் டிராகனா எப்படி ஆனாருங்கிற அந்த ஸ்டோரியில் தீனா மூமெண்ட்டு, பில்லா மூமெண்ட்டு, வாலி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய ஏகே ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஸ்டோரியாகவும் சொல்லலாம். ஸோ அவர் ஆல்ரெடி வில்லனா செஞ்ச சம்பவங்களை அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுலயும் ரீக்ரியேட் பண்ணி ஆஹா பழைய ஏகேவை பார்த்துட்டோங்கிற அந்த ஒரு ஃபீலை தாராளமாக கொடுப்பாருன்னு தோணுது. அண்ட் எங்கேயுமே சோகமாவோ பழைய வாழ்க்கை எனக்கு வேணாம்னோ அப்படிலாம் இவர் இல்லவே இல்லை. டேய் நான் நல்லா பணக்காரனா செம்மையாக வாழணும்தான் ஆசைப்படுறேன், என்ன சண்டை வேணாம், அது என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறனால சண்டையை கைவிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் இல்லை ஃபீல் ஆகுது. ஏன்னா எந்த ஒரு மூமெண்ட்லையும் எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், அங்கே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசல. மனுஷன் ஃபன் வைப்லேயே தான் இருக்கிறாரு. டேய் நான் மொத்தமாக வேணான்னு தான்டா இருக்கிறேன், அதுக்குன்னு சிம்பிளான லைஃப் வாழணும்னு ஆசைப்படல, நல்ல கெத்தா அப்படி பணக்காரனா தான் இருக்கிறேன், ஆனா அதுக்குன்னு பிரச்சனை என் வீட்டுக்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டு வைக்க மாட்டேங்கிறது தான் இவருடைய பிலாசபி. மேபி மங்காத்தா மூமெண்ட்ஸ் எல்லாம் தூவி விட்டதை பார்த்தா அர்ஜுன் தாஸ் மங்காத்தா டைலாக பேசுறாரு, த்ரிஷா மங்காத்தா மூமெண்ட்டை பேசுறாங்க. ஒருவேளை கிளைமேக்ஸ்ல காசு அடிச்சு அப்படியே எஸ்கேப் ஆனாரே, அதை வச்சுதான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆனாருங்கிற அந்த ரூட்ல கூட போலாம். ஏன்னா போலீஸ் ட்ரெஸ்ல இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாங்கலாம் வேற இருக்குது. ஒருவேளை விநாயக் மகாதேவ திரும்பி பார்க்கணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் அப்படி ரெஃபர் பண்ணலாம். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறதுன்னு விநாயக் மகாதேவ் மூமெண்ட்ஸை கூட ரீக்ரியேட்
பண்ணலாம். கூடவே பிரபு அவர்கள் பயத்துக்கே பயங்காட்டுறவன் சொல்ற இடம்லாம், ஏன் சார் இவர் பில்லாவா இல்ல மங்காத்தா விநாயக் மகாதேவா, ரெண்டு பேருமே சாகல, பில்லாவா இருந்த வேலுவும் சாவல, இந்த பக்கம் விநாயக் மகாதேவும் அவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ எந்த ஏகேவை சார் காட்ட போறீங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதுலயும் அக்காமாவை அந்த பாட்டை இறக்குனீங்க பாத்தீங்களா, ஏகே வெர்ஷன்ல எப்படி இருக்க போகுது, தேட்டர் என்னவா ஆக போகுது இப்பவே இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒத்த ரூபாய் ஆடுறேன் அந்த சாங்கு பிளஸ் அக்காமாவை இந்த ரெண்டுத்தையும் அப்படி ட்ரெய்லர்ல தூவி விட்ட விதம் செம்மையா இருந்துச்சா. அண்ட் தீனா மியூசிக் வேற இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும், அந்த டைலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பத்தி குச்சி பத்தி காதுடா அந்த மூமெண்ட்லாம் ரீக்ரியேட் பண்ணுவாங்க போல. இருங்க பாயின்னு பேச வச்சதை பார்த்தா இன்னும் என்னென்ன டைலாக்லாம் படத்துல பேச வச்சிருப்பாரு, எந்தெந்த மீம்லாம் கொண்டு வந்திருப்பாருன்னு புரியலடா. இது ஒரு மாதிரி இந்த ட்ரெய்லரே ஃபுல் ஃபன் வைப்லயே இருக்குது. இப்படிலாம் நம்ம ஏகேவை எப்போ பார்த்தோன்னு சத்தியமா ஞாபகமே இல்லை. இந்த படம் முழுக்க மாசா ஓவர் மாசா மட்டும் இருக்காதுங்கிறத ஆதிக்கு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. எப்பா இது ஒரு எமோஷனலான படமும் கூடப்பா, ஏன்னா எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் ஆனாதான் அந்த மாசின்னு பயங்கரமா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ எமோஷனலாகவும் அப்பா பையன் பாண்டிங் இருக்கிற படமாகவும் இருக்குங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அப்பா பையன் மூமெண்ட் என் பையனுக்காக தான் அந்த வைலன்ஸே விட்டுங்கிற மாதிரி சொன்ன இடமும் லைட்டாக தான் காமிச்சாங்க. மேபி படத்தில் அந்த சீன்ங்கிறது கொஞ்சம் பயங்கரமாக ஒர்க் ஆகணும், அதுதான் மெயினான ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் கேங்ஸ்டர் காப் டெவில்ல அந்த கிளைமேக்ஸில் அப்படி ஜெயிலுக்குள்ளே என்டர் ஆகி அந்த சைக்கோவை பார்க்கறதோட அப்படியே ஜெயிலுக்குள்ளே வரதோட செம்மையாக முடிப்பாங்க. எனக்கோட விஷயங்கள் இதில் இல்லைனாலும் அந்த மூமெண்ட்டை கன்ஃபார்ம் ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நம்மால் வந்து அர்ஜுன் தாஸை மொத்தமாக லாக் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி அங்கே இவரே என்ட்ரி ஆகி டேய் தேவையில்லாமல் என்ன திரும்ப கொண்டு வந்துட்டாங்கிற மாதிரி ஜெயிலுக்குள்ள அவர் அப்படி முறைச்சி மொத்தமாக அவரை லாக் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்ஸும் ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் ரெட் டிராகன் யார் தெரியுமா, அவன் போட்ட ரூல் என்னன்னு தெரியுமான்ற மாதிரியே ரெட் டிராகனா இப்படி ஆனாருங்கிற அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லி அர்ஜுன் தாஸுக்கு அதுக்கப்புறம் தான் வெறியாகி ஓஹோ நம்ம கையை வச்சது பெரிய ஆள் தான், இவனை காலி பண்ணாதான் நாம பெரிய இடத்துக்கு போக முடியும்னு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸுக்கு இன்னும் மோட்டிவ் பயங்கரமாகி அதுக்கப்புறம் முட்டிக்கிற விஷயங்களா கூட கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ரெட் டிராகனா ஆனால் அந்த சீக்வன்ஸை சொல்லும் போது அவர் எங்கே இருக்கிற அந்த போர்ஷனை காட்டினாங்க, கூடவே இந்த அமர்கலம் போர்ஷன்லாம் அப்படியே அனிமேஷனில் காட்டும் போது செம்மையாக இருக்கும்பா. ஆனால் அர்ஜுன் தாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்கறதுக்கு சால்ட் அண்ட் பெப்பரில் ஒரு மாதிரி வயசான ஆளாக தானே இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுற போறாரு, ஒரு அப்போ ரெட் டிராகனா இருந்திருக்கலாம், இப்போ ஒன்றும் ஃபார்மில் இருக்க மாட்டார் போல நினச்சிருக்கலாம். ஆனால் டேய் நான் குட்டாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி ரொம்ப என்னை பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியுது, நான் பேடாவோ அக்லியாவோ மாறினா தானே என்னோட முழு ரூபமே உனக்கு புரியுங்கிற மாதிரி அவர் இந்த பழைய தீனா பில்லா மங்காத்தா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணும்போது ஏகே ஃபேன்ஸுக்கு ஹாப்பியாகவும் அர்ஜுன் தாஸுக்கு ஆஹா தெரியாதனமா இவங்கள கையை வச்சிட்டோங்கிற மாதிரி ஷாக் ஆகலாம். அண்ட் செம்ம எனர்ஜியோட ஏகே இந்த படத்தில் இருக்கிறாரு பாருங்களேன். ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு அந்த மனுஷனுடைய அந்த ஒரு எனர்ஜி லெவலில் ஃபீல் பண்ண முடியுது. நான் விடாமுயற்சி இந்த 2 மாதம் முன்னாடி பார்த்தோமே அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருந்தார். எனக்கு படம் முழுக்க அவர் காட்டும் போதெல்லாம் கூட ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தார். ஏங்க என்னமோ ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி ஃபுல் எனர்ஜி இல்லாத மாதிரியே இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது என்னவோ தெரியலங்க, இந்த பாசிட்டிவான ரோல் கொடுத்தா மட்டும் மனுஷன் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாரு. அதுவே நெகட்டிவ் ஏரியாவை கொடுத்துட்டீங்கன்னா அது அவருடைய ஹோம் கிரவுண்ட் மாதிரி 6 தான். நான் விடாமுயற்சி படத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணப்பா. ஏன்னா அப்படியே கையை கட்டி போட்டு படம் முழுக்க அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபீலா, அதுலேயும் ஏ பூமர் அப்படின்னு அவர் கூப்பிடும் போதெல்லாம் டேய் என்னடா தலையவே அப்படி சொல்றியா நீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன்லாம் ஆச்சு. ஸோ இதில் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் அந்த மீம் டைலாக்கு ஏகேவோட பழைய படங்களோட டைலாக்கு ஒரு மாதிரி செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குடா. ஸோ இது ஏகே ஃபேன்ஸுக்கான ஃபுல் மீல்ஸ், அது டவுட்டே கிடையாது. மற்ற ஹீரோஸோட ஃபேன்ஸ் உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி நடக்கும்டா, எங்களுக்கு ஏகே இவ்வளோ எனர்ஜி லெவலோட எப்போ படத்தில் பண்ணாருன்றது எங்களுக்கே மறந்து போச்சுடா. ஆனால் எனக்கு லைட்டாக ஏகேவோட அந்த வில்லத்தனத்தெல்லாம் பார்க்கும்போது ஹோம்லேண்டர் நம்ம பாய் சீரீஸில் வர ஹோம்லேண்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த மனுஷன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ வில்லத்தனத்தை காட்டுறதெல்லாம் ஹோம்லேண்டர் பார்த்த ஃபீல் அப்படியே லைட்டாக கொடுக்குதுடா. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் இல்லை, அன்றைக்கே ஒரு ஈவினிங் ஷோவும் புக் பண்ணியாச்சு. ஸோ பேக் டு பேக் 2 ஷோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படம்லாம் எப்பயாச்சும் ஒருத்தர் தான் அபூர்வமாக நடக்கும். அதுவும் ஏகே ஃபேன்ஸை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு விஷயத்தை ஏகே பண்ணுவார்னு. அந்த ஒரு காண கிடைக்காத அதிசயத்தை இந்த அத்திவரதனை 40 வருஷம் கழிச்சு எழுப்புற மாதிரி எப்போவாச்சும் தானே இந்த மாதிரி எங்களுக்கு ரேரான சம்பவம் நடக்கும். ஸோ அந்த சம்பவத்தை பேக் டு பேக் பார்த்து என்ஜாய் பண்ணுறது நல்லது. அதுலேயும் எனக்கு போன சாங்கில் இந்த பால் டப்பாவோட அந்த போர்ஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபயர்ரா அதுலேயுமே எங்கள் ஆளை ஊருக்குள்ளே கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை அப்படின்னு கூப்பிட்ற இடத்துல டேய் அப்படின்னு அவரையே சொல்ல வச்சதெல்லாம் ஹைலைட். நான் கூட குட் பேட் அக்லி டீசர் அப்பவே சொன்னேன், விஷாலுக்கு அனகொண்டா விஷயத்தை படத்திலே வச்சு ஃபன் பண்ண மாதிரி இதில் தலைன்னு கூப்பிடும்போது டேய் அப்பெல்லாம் வேணாம்டான்னு அவரே சொல்லுவார்னு சொன்னேன். பட் பாட்லேயே அதை வச்சது பயங்கரம். ஆனால் தேட்டரில் அந்த மூமெண்ட் வரும்போது எல்லாரும் கோரஸாக சேர்ந்து தலைன்னு தான் கத்த போகிறோம். சாரி தலை நீங்களே வேணாம்னு சொன்னாலும் எங்களால் அதை விட்டு கொடுக்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக வாயில் தலைன்னு தான் வருது. எனக்கு இதில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது மட்டும் ஒழுங்காக நடந்தணும்டா அப்படின்னு நான் நினைக்கிறது. இந்த ரெட் டிராகனா அவர் எப்படி ஆனாருங்கிற அந்த ஒரு ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது பக்காவாக இருக்கணும். ப்ளஸ் இந்த அப்பா பையன் பாண்டிங்கிறது கொஞ்சமாச்சு கிளிக் ஆகணும். ஏன்னா மார்க் ஆண்டனி படத்தில் எமோஷன் சீன்ஸ்ன்ற மாதிரிலாம் பெருசாக கிளிக் ஆகாது. ஆனால் படம் முழுக்க ஒரு மாதிரி வைபிளியே அப்படியே கூட்டு போயிடுவாங்க. ஸோ லைட்டாக அந்த எமோஷனல் போர்ஷன் கொஞ்சம் ஒர்க் ஆச்சுன்னா கூட இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அண்ட்
அப்படியே அர்ஜுன் தாஸ் கேரக்டரை கடைசி வரைக்கும் ஏகேக்கு டஃப் கொடுக்குற கேரக்டரா அந்த மனுஷன் இவர் பெரிய ஆளாவே பார்க்காம ஃபுல்லா அட்டாக் பண்றது, அவர் மொத்தமா போட்டு லாக் பண்றதுங்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும். அப்பதான் நம்ம ஏகே திருப்பி கொடுக்கும்போது, அதுவும் பழைய ஏகே ஸ்டைலில் திருப்பி கொடுக்கும்போது அது பயங்கரமா ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்ல பயங்கரமா காமிச்சிட்டு போக போக அவரை டம்மி பண்ணி விட்டீங்கன்னா அது பெருசா செட் ஆகாது. கடைசி வரைக்குமே அர்ஜுன் தாஸ் கேரக்டர் ஏகே கேரக்டரை வெறுக்கிற கேரக்டரா, ரெட் டிராகனா நான் உன்னையே காலி பண்ணுண்டா அப்படிங்கிற மோட்ல கடைசி வரைக்கும் இருக்கணும். அதே போல நான் பிரசன்னா ரோலையும் பெருசா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் கேரக்டர் எப்படி இருக்குங்கிற மாதிரியே அதில் காட்டல, ஜஸ்ட் அவருடைய டீம் மெம்பரா தான் இருக்கிறாரு. பட் அவரோட கேரக்டருமே கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு தோணுது எனக்கு. இது வந்து கேங்ஸ்டர் காப் டெவில் அந்த ரூட்ல போகுன்ற மாதிரி நினைச்சேன். பட் அந்த ஃபீல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த அவுட்லாஸ் படம் பார்த்துருக்கீங்களா, டான்லியோட படம், அதுலேயும் இந்த வில்லன் கேங் வந்து இப்படி தான் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. அந்த சைக்கோத்தனமான கேங் ரெஃபரன்ஸாக எனக்கு அவுட்லாஸ் படத்தில் பார்த்த அந்த கேங் ஃபீல் தான் அர்ஜுன் தாஸ் கேங்கை பார்க்கும்போது வருது. அதுலேயுமே டான்லி போட்டு புரட்டி எடுப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ஏகே வந்து போட்டு புரட்டி எடுக்க போகிறார். அப்புறம் யங் வெர்ஷனில் நம்ம ஏகேவை காட்டின இடம்லாம் ஏய் என்னையா இப்படி இருக்குது, தேட்டரில் இந்த சீன்லாம் எவனும் உட்கார போகிறதில்ல, ஏன்ச்சு கதை தான் போகிறாங்க. அண்ட் இந்த ஷாட்டில் அப்படியே நம்மளால் மொத்தமாக ஈவிலாக மாறிட்டாருங்கிற அந்த ஒரு ஷார்ட் ரெஃபரன்ஸாக காட்டினது நல்லா இருக்கடா. அண்ட் கார்லேயே சும்மா ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. 1 vs ஆல் தான் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது. அண்ட் அந்த கிரீன் ஷர்ட் போட்டு 1 vs ஆல் ஃபைட்டு இந்த கார்லையுமே கூட எல்லாரும் கார்ல லாக் பண்றாங்க. நம்மளால ஒரே ஆளா மொத்தமா எல்லாரையும் சமாளிக்கிற மொமெண்ட்ஸ்ன்ற மாதிரி 1 vs ஆல் மொமெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் பிரபு கேரக்டர் வேற இவன் பயத்துக்கே பயங்காட்டுறான்னு சொல்லும்போது ஓஹோ நம்ம பில்லாவா இவர் தான் வேலுவை மாற்றி அனுப்புனாரு, ஒருவேளை நம்ம பில்லா அப்படின்னு ஒரு கூப்பிட வரதுக்கு முன்னாடி வேலு எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வேலு கேரக்டராகவே ஒரு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வேலுவா இருந்த உடனே பில்லாவா மாத்தினேன், ஆனால் நீ எப்படா ரெட் டிராகனா மாறினங்கிற மாதிரி அவரே ஆச்சரியப்படுற மாதிரி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ பில்லா ரெஃபரன்ஸோட தாண்டி எனக்கு வேலுவா எனக்கு ஒன்று நல்லா தெரியும்பா, நான் தானே ஒரு பில்லாவா ஆக்கினேன் அப்படிங்கிற மொமெண்ட்ஸையும் கொஞ்சம் கிரியேட் பண்ணலாம். பையனுக்காக தான் வயலன்ஸை திரும்ப கையில் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு, நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்யணும் பேபின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சுனில் கேரக்டர் எப்பா நீயே தான் வந்து சண்டையை போடணுமா, நாங்களே பார்த்துக்கிறோம்ப்பான்னு சொல்லும்போது இல்லை என் பையன் விஷயம் நானே இறங்கி வந்தால் தான் சரியாக இருக்கும்னு அவர் போட்ட ரூலை அவரே பிரேக் பண்ணி வரதுனால இன்னும் ஏகப்பட்ட கேங்ஸும் இவர் மேலே கொலவெறியில் திரும்ப வரலாம். எப்பா நீ தானே சண்டைக்கு வரமாட்டேன் இதோட முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ திரும்பி நீ உள்ள சண்டைக்கு வரனா நாங்களும் வரமாடான்ற மாதிரி எல்லா கேங்ஸும் இவர் பக்கம் அகேன்ஸ்டாக திரும்பலாம். ஆமாம் சிம்ரன் கேரக்டர் வேறு வராங்கில்ல, ஒருவேளை வாலி கனெக்டில் சாங்கெல்லாம் வச்சாலும் வச்சிருவாங்க போல. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்கறது சேலை இல்லை வீடு கட்டவா அந்த சாங்கை சைடில் ஓட விட்டு இவங்க ரியாக்ஷனை கூட காட்டினாலும் காட்டுவார், காட்டக்கூடிய ஆள் தான் இவர். இருங்க பாய் 10 கிலோ கடி வேணும் பாய் காடு மேலே 16 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்ல வச்ச ஆளு இந்த பக்கம் சேலையில வீடு கட்டவா சாங்க வைக்காமலா போவாரு. அண்ட் ஏகே ஃபேன்ஸுக்கு அந்த வந்த 2 சாங்ஸ்லையுமே தலை சும்மா இறங்கி குத்துன்னு குத்தி இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் தேட்டர் மூமெண்ட்ஸாக நல்லா இருக்கும்பா. 2 மாதம் முன்னாடி வந்த விடாமுயற்சி படத்தில் சவதி அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே படம் முழுக்க சைலண்டாக தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டுக்கு கத்துறதோட சரி, அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தோம். இந்த ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி படம் முழுக்க அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா தேட்டரில் பிடி பீரியட் வரப்போகுதுன்னு பெல் அடிச்சா எப்படி ஒரு அட்டகாசம் அமர்க்கலாம் நடக்குமோ அது எல்லாமே தேட்டரில் நடக்க போகுது. அப்படிதான் படம் முழுக்க இருக்க போகிறோம். நான் டீசர் பார்த்தப்பவே இந்த படத்துக்கு நல்லாவே தயாராகிட்டேன். ட்ரெய்லர் வந்து இன்னும் வெறியேற்றி விட்டுருச்சு. கடவுளின் தரிசனத்தை எப்போ சார் காண போகிறோங்கிற மாதிரி அந்த ஒரு வைப்பை செட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ கடவுளின் தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சா, வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகேவை எப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்டோமோ அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்க போகுது. அது ஒழுங்காக மட்டும் இருக்கட்டும்டா, எல்லாமே அவங்க நினச்ச விஷயம் எல்லாமே அப்படியே நடந்துருச்சுன்னா பக்காவாக இருக்கும்டா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பக்காவான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி விட்டுருச்சு. படம் எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ட்ரெய்லர் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.